ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பூரிக்கு ஈஸியாக குருமா செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் தேங்காய் போட்டுக்கலாம், துருவின தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 10 குருமிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, அதுக்கப்புறம் கடற்பாசி எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதை போட்டு லைட்டாக வதக்க விட்டுடலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பூரி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்ச மாவை நல்லா தேய்ச்சி எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பஃப்னு பூரி எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டில் வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். குருமா அல்டிமேட்டாக வந்துருச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பாய்.